கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா? நலம். இப்போ சல்லியர்கள் அப்படின்னு ஒரு படம் கிட்டு இயக்கத்துல வந்திருக்கு. அதற்கு திரையரங்குகள் ஒதுக்கப்படவில்லை. காரணம் அந்த படத்தினுடைய டியூரேஷன் கம்மியா இருக்கு, இதனால பெரிய லாபம் கிடைக்காதுன்னு திரையரங்குகள் சார்பாக சொல்லப்படுது. ஆனா இந்த கிட்டு அதனுடைய ப்ரொடியூசர்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தின் ஆதரவாளர்கள். இன்னொன்னு அந்த படம் தமிழ் மக்களினுடைய அந்த ஈழ மக்களினுடைய வலியை வெளிப்படுத்தக்கூடிய படமா இருக்கு. இது காரணமாக இருக்குமா, இல்ல அவங்க லாபத்தை வைத்துதான் ஒதுக்குகிறார்களா அப்படின்ற கேள்வி வருது. இல்லை, அதாவது குறைந்த நேரம்னா 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் உள்ள தமிழ் படங்கள், நிறைய படங்கள் தியேட்டர்களில் வெளியாகி பல வெற்றி பெற்றிருக்கின்றன. பல எதிர்பார்த்த வெற்றி பெறாமலும் போயிருக்கின்றன. கண்டிப்பா சார். இன்னொன்று பட்ஜெட்டும் சொல்றாங்க சார், குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு. குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட படமான ஒரு பார்க்கிங் போன்ற படங்கள், நான் ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். மிக குறைந்த செலவில் எடுத்த படங்கள் பார்க்கிங் என்ற படம், காக்கா முட்டை. என்னுடைய மகள் ஒரு இயக்குனர் கேடி என்ற கருப்புதுரை அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த தலைக்கூத்தல், அதை பாசிட்டிவான ஒரு இதில் ஒரு தாத்தா பிரியாணி சாப்பிட்றாரு ஒரு சின்ன பையன். அந்த படம் 26 விருதுகள், இந்திய தேசிய விருது உட்பட 26 விருதுகள் பெற்றன. அது குறைந்தபட்ச பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது. ஸோ பட்ஜெட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. மிகப்பெரிய பட்ஜெட்டில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி படம் என்ன ஆனது? கண்டிப்பா சார். குட் பேட் அக்லி, அவர் அஜித்னு நினைக்கிறேன் இல்லையா, அஜித்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லி. கோட் விஜய் அவர்களுடையது, GOAT, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ்னு போட்டார். அது என்ன ஆனது? இதெல்லாம் ஃபெயிலியர் கமர்ஷியலாக, அதாவது போட்ட பணத்தை எடுக்க முடியல. ஆனால் சின்ன சின்ன படங்கள் 2 கோடி 3 கோடி போட்டு 15 கோடி 20 கோடி லாபம் வந்தாலே மிகப்பெரிய லாபம். கண்டிப்பா சார். 2 கோடி போட்டு 5 கோடி வந்தாலே மிகப்பெரிய லாபம். நிச்சயமா சார். இப்போ காந்தாரா போன்ற படங்கள் கூட 8 கோடி செலவு பண்ணப்பட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் லாபம் அதிகமா மிக ஆமா 3 மடங்கு வந்தது, பல மடங்கு. அப்படி வரும்பொழுது நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்கு ஒரு கதை அம்சம் இருக்க வேண்டும். அந்த நடிகர் சில சமயங்களில் அந்த காலத்தில் உங்களுக்கு அதாவது தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ, ஒருதலை ராகம் என்ற ஒரு படம் டி ராஜேந்தர் அவர்களுடைய இதில் வந்தது. அந்த படத்தில் நடித்த சங்கர் என்பவரும் மலையாளத்தை உலகிலிருந்து வந்தவர். அவருக்கு முதல் படம் தமிழில். அவருடைய தமிழ் உச்சரிப்பிலேயே மலையாளம் தெரிகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் அதில் கதாநாயகியாக வந்தவர்களும் ஒரு பெயர் மறந்துட்டேன், அவங்களும் புதுசு. பாக்கி எல்லாருமே அநேகமாக ஒரு படம் 2 படத்தில் நடித்தவர்கள். படத்தில் பாடல்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. டி ராஜேந்தர் அவர்கள் தான் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இயக்குனர் வேறு யாரோ இருந்தாலும் அவர் தான் இயக்குனார் ஒரு வகையில் அப்படின்னு சொல்லுவாங்க. படம் ஹிட்டுனா ஹிட்டு, அப்படி ஹிட்டு. அதுவும் இளைஞர்களிடையே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான ஹிட்டு. அந்த படத்துடைய பட்ஜெட்டு அது இது பார்த்திங்கன்னா அந்த லாபம் சம்மந்தமே இல்லாத அவ்வளவு பெருசு. ராமராஜன் அவர்கள் நடித்த கரகாட்டக்காரன், அந்த படம் 4 பேர் சேர்ந்து தயாரிப்பாளர்கள் எடுத்தாங்க. எனக்கு அதனுடைய பின்னணிகள்லாம் எனக்கு அப்போ தெரியும். நானும் ஒரு சினிமா தயாரிப்பாளர், 3 படங்கள் தயாரித்திருக்கிறேன். அதனால் எனக்கு அதுவும் தெரியும். 4 பேர் சேர்ந்தாங்க. ஓரளவுக்கு அதுக்கப்புறம் படம் முடிகிற சமயத்தில் அந்த 3 பேரில் 2-3 பேர் இல்லை இது வேணாம், நம்ம யாரோ ஒரு ஃபினான்ஷியர் அவர் விலை கேட்குறார், டிஸ்ட்ரிபியூட்டர் விநியோகஸ்தர் கேட்குறார், விற்று விடலாம். விற்றுட்டா நம்ம போட்ட பணம் வந்துடும், லாஸ் வராது. தியேட்டரில் ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு கவலை, தோல்விக்கான ஒரு வாய்ப்பை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஒருவர் மட்டும் விற்க வேணாம், என்ன ஆனாலும் நம்ம போட்டுருவோம். அப்போ மற்ற 3 பேர் என்ன சொல்லிட்டாங்க? உதாரணமாக அன்னி தேதிக்கு அது 1 கோடி 2 கோடி பட்ஜெட் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். 1 கோடி இல்லை 70 லட்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். 1 கோடி அந்த மாதிரி. நீங்கள் 25 லட்சம் 3 பேர் போட்டிங்க, இல்லை நம்ம விற்க வேணான்னு சொல்லும்போது மற்ற 3 பேர் அவர்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க? அப்படியா இருந்தால் ஒன்று பண்ணு, விற்க வேணான்னு சொல்கிறல்ல, நாளைக்கு லாஸ் வந்தால் நீ இப்போ எல்லாத்தையும் ஏற்றுப்பியா? எங்களோட பணம் எவ்வளோ, நாங்கள் ஆளுக்கு 25 ஒரு உதாரணமாக போட்டோம்ல, அது கொடுத்து நீயே தனியாக ரிலீஸ் பண்ணிக்க. அப்போ ரிஸ்க்கு ஒன்று தான். எங்களை பொறுத்த வரைக்கும் போட்ட பணம் வந்துச்சு, லாபம் வரலன்னா பரவாயில்ல.
அழுத்தம் காரணமாக வெளியிலிருந்து கடன் வாங்கி இந்த 3 பேரையும் செட்டில் பண்ணிட்டார். தனியாக அவர் ரிலீஸ் பண்ணார். படம் 300 நாள் ஓடிச்சு. அந்த படத்துடைய வெற்றிக்காக அந்த காலத்திலேயே வந்து நம்ம இப்போ பிஎம்டபிள்யூன்னு சொல்கிற மாதிரி ஒரு மிக உயர்ந்த ஒரு சொகுசு கார் ஒன்றை ராமராஜனுக்கு சம்பளத்தை தவிர அதிகமாக கூடுதலாக அவருக்கு கொடுத்து மகிழ்ந்தார் அந்த தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளரோட நான் நேரில் உட்கார்ந்து தேநீர் அருந்தி இருக்கிறேன் ஒரு சூழ்நிலை. அப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு படத்துடைய அந்த நேரம் அதனால் வந்து லாபம் குறைவு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சாக்காக சொல்லப்படுவது. புரியுது சார். அப்போ நேரம் காரணம் கிடையாது, அப்போ பட்ஜெட்டும் காரணம் கிடையாது அப்படின்றா. அப்ப தமிழ் ஈழத்தினுடைய அந்த வரலாற்றை சொல்லுவதுதான் பிரச்சனை. 2 விஷயம் அதில் என்ன பிரச்சனை நான் சொல்லிடுறேன். இன்னொன்று, இவங்க 2 பேருமே, கிட்டு அவர்களும் ப்ரொடியூசர் அவர்களும் தமிழ் தேசிய ஆதரவாளர்களாக களத்தில் தொடர்ந்து பணியாற்றுவார். கிட்டுங்கிற பேர்லயே தமிழ் வந்து அங்கே ஈழம் வந்து உள்ள வந்துடுச்சு இல்லை? ஆமா. கிட்டு என்ற பெயரிலேயே ஈழத்தலைவர்லேயே ஒருத்தர் கிட்டுன்னு இருந்தார்ல, நம்ம அது எதேச்சையாக அமைந்தது. அது கிட்டுன்ற பெயருக்காக அது வந்து படம் வெற்றின்னு அப்படி சொல்வது நியாயமில்லை. அதாவது சல்லியர்கள் அப்படின்னு வந்து எடுக்கும்போது, சல்லியன் அப்படின்னா மகாபாரதத்தில் அது ஒரு கதாபாத்திரம். கர்ணனுக்கு வந்து தேரோட்டியாக இருந்தவர், ஆனால் அவரும் ஒரு மன்னர் சல்லியர். அவர் யாருன்னா மகாபாரதத்தில் குந்தி தேவியின் சகோதரர், பாண்டுவின் மைத்துனர், இந்த பாண்டவர்களுக்கு தாய்மாமன். அவர் வந்து ஒரு மன்னராக இருந்தாலும் சிறந்த வில்வித்தைக்காரர், தேரோட்டி. அவர் சல்லியர். இந்த கர்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் நடித்த படத்தில் வந்து கடைசி அவர் வந்து அவனோட இதுக்கு நெஞ்சுக்கு குறிவை அப்படிம்பார், ஏதோ அவர் ஒரு இது இருப்பார். அப்போ வந்து கர்ணன் வந்து இல்லை, என்னுடைய திறமை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ பண்ணுவார். அதனால் வந்து உனக்கு போய் நான் அதை வந்து சொன்னேன் பாரு, ஒரு சீனியரோட அட்வைஸை கேட்க மாட்டேங்கிறேன்னா அவர் கோச்சிட்டு போயிடுவார். இது அந்த சினிமாவில் வந்தது. இந்த சினிமா வந்து அந்த புராணத்தை அடிப்படையாக கொண்டு வந்தது. அப்போ சல்லியன் என்றால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சல்லியர்கள் என்று சொல்லும்பொழுது அதோடைய அர்த்தம் வந்து திறமை உள்ளவர்கள், அதுதான் அர்த்தம். இதுவே தமிழில் வேறு விதமாக வரும்போது என்னையே அவன் சல்லித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒரு அர்த்தத்தில் வருது. தமிழில் ஒரே வார்த்தை பலவிதமான அர்த்தங்களை பல நேரங்களில். அப்போ இந்த சல்லியர்கள் வந்து வரும்பொழுது, இது வந்து ஈழத்தமிழர்களை பற்றிய ஒரு படம்னு வரும்பொழுது, சீமானவர்கள் ஈழத்தமிழருக்கு ஆதரவாக ஈழத்தமிழை பற்றி அடிக்கடி பேசக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி. திமுக என்றும் பேசாது. ஈழத்தில் வந்து எத்தனையோ லட்சம் தொப்புள் கொடிகள் வந்து கொலையானதற்கோ, சிறுவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டதற்கோ, பெண்கள் வந்து சூறையாடப்பட்டதற்கோ காங்கிரஸ் கட்சி அன்று காரணமாக இருந்தது. அங்கே ராஜபக்சே இருந்தது, அந்த சிங்கள அரசு. இங்கே வந்து காங்கிரஸ் அரசு என்றால் அப்பொழுது அவர்களுடன் துணையாக நின்றது திமுக அரசு. வெளிப்படையாக பேசும்பொழுது வந்து நாங்கள் வந்து இந்த மெரினாவில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம் என்று நாடகம் ஆடுவதெல்லாம் அது திமுகவுடைய வழக்கமான நாடகங்கள். அங்கே போர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கேட்டால் ப. சிதம்பரம் தான் சொன்னார், உள்துறை அமைச்சர் சொன்னார்னு சொல்லி ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்னார். ப. சிதம்பரம் அப்புறம் அதுக்குள்ளே வந்து அங்கே அவர் அந்த ஈழத்தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து கொல்லப்பட்டார் அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார், ஏதோ ஒன்று நடந்தது, பின்னடைவு ஏற்பட்டது. அந்த பின்னடைவிற்கு காரணமே இப்படி ஒரு பொய்யாக அங்கே போர் நிறுத்தம் ஏற்பட்டது என்ற ஒரு வதந்தியை கிளப்பிவிட்டது தான் என்ற ஒரு விமர்சனமும் உண்டு. அதுதான் காரணமா என்றால் எத்தனையோ காரணங்களில் அதுவும் ஒரு காரணம். ப. சிதம்பரம் பின்னாளில் வந்து நான் அந்த மாதிரி கருணாநிதி ஐயாவுக்கு வந்து போர் நிறுத்தம்னு சொல்லி உள்துறை அமைச்சராக இருந்தபோது நான் வந்து சொல்லவே இல்லை. உள்துறையோ பாதுகாப்பு அமைச்சராகவோ இருந்தார் அவர். அப்போ வந்து நான் வந்து சொல்லவே இல்லைன்ட்டார். இல்லை, யார் பொய் சொல்கிறாங்க நம்ம எப்படி கண்டுபிடி? 2 பேருமே மூத்த அரசியல்வாதி. அந்த வகையில் ஈழத்தமிழுக்கு ஆதரவாக இன்று வந்து இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால், கட்சி ரீதியாக பார்க்க போனால் நாம் தமிழர் மட்டும்தான் அதை பற்றி பேசினார்கள். ஓரளவுக்கு வைகோ அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். இப்போ கூட வந்து வைகோ அவர்கள் தன்னுடைய நடைபயணத்தில் வந்து அவர் ஈழத்தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படத்தை வந்து வைத்தார் என்பதற்காக காங்கிரஸ் கோபித்து கொண்டு புறக்கணித்து விட்டது என்று செய்திகள் வருகிறது. அப்போது தமிழ்நாட்டில் வந்து எனக்கு தெரிந்து இந்த ஈழ பிரச்சனையை பற்றி பேசுபவர்கள் அதை வந்து
ஒரு கொள்கை ரீதியில் அதை கையாள்பவர்கள் வந்து ரெண்டே ரெண்டு தான். ஒன்று நாம் தமிழர் சீமான், இன்னொன்று வைகோ. வைகோ அவர்கள் துரதிர்ஷ்டவசமாக அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்துட்டார், திமுகவிடம் சரணடைந்து விட்டார். காலத்தின் கோலம் தான் அதுவும். எந்த கல்லறையில் கூட நான் அவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவர் இப்போது வந்து சேர்ந்தது காலத்தின் கோலம்தான். எந்த ஸ்டாலின் அவர்களை வந்து ஒருமையிலும் வந்து அவரை வந்து மிக தீவிரமாக விமர்சனம் செய்தாரோ அவர்தான் இப்பொழுது வந்து உலகிலேயே சிறந்த முதல்வர் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் அவர். கண்டிப்பா. அப்போ அவரை நீக்கிவிட்டு பார்த்தால், ஏன்னா அவர் திமுக பக்கம் வந்துட்டதுனால அதை நீக்கிவிட்டு பார்த்தால் அப்போ நாம் தமிழர் மட்டும்தான் வந்து களத்தில் இருக்கிறார். அப்போ அந்த ஈழத்தமிழை வந்து ஆதரிக்கும் அதை ஒட்டிய கதை அம்சம் கொண்ட ஒரு படம். அதில் வந்து என்ன அந்த நான் இன்னொரு நிகழ்வுகளோடு சொல்லியிருந்தேன், பதுங்கு குழியில் அந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் இவர்கள் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு காயமுற்றவர்களுக்கு உயிருக்கு போராடுவது காப்பாற்றுவது முக்கியமான அதில் ஒரு நிகழ்வு என்னென்னால், எதிரிகளாக இருந்த சிங்களப்படையை சேர்ந்த சிங்கள இராணுவத்தை சேர்ந்த ஒரு வீரன் உயிருக்கு போராடும் படுகாயம் அடைந்த போது அவரையும் அழைத்து வந்து அவரையும் எடுத்து வந்து அவருக்கும் வந்து மனிதாபிமான ரீதியில் அவருக்கு சிகிச்சை செய்கிறார்கள். எதிரி என்பதற்காக அவன் சாகட்டும்னு விட்டுல, மருத்துவர்கள் அப்படின்ற அந்த உயிர் காக்கக்கூடிய அந்த வேலையை உயிர் காக்கும் பொழுது இதில் வந்து பகைக்கு இடமில்லை அப்படிங்கிற ஒரு புனிதமான ஒரு நோக்கத்தோடு அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயக்குனருக்கும் கதாசிரியர் யாரும் தெரியாது, ஒருவரே இருந்தாலும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படக்குழுவினருக்கும் நமது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஒரு நல்ல விஷயத்தை சமுதாயத்துக்கு சொல்லுகிறார்கள். பகைவனாயிருந்தாலும் வந்து மனிதாபிமானம் என்பது விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயம். நியாயமான விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து ஒத்துப்போமா? நம்ம தேர்தல் அரசியலில் வந்து நியாயத்தெல்லாம் ஒத்துக்கிட்டால் அப்புறம் எப்படி நம்ம தேர்தலில் ஜெயிக்கிறது? தேர்தல் அரசியலில் வந்து நியாயத்தையும் தர்மத்தையும் பார்க்க ஆரம்பித்து விட்டால் நாடு தான் உருப்பட்டுருமே தமிழ்நாடு. அப்படி இல்லை என்பது தானே நமது வருத்தத்திற்குரிய நிலைமை. அப்படி வரும்பொழுது ஒன்று ஈழத்தமிழ், இரண்டாவது இந்த சல்லியர்கள் என்று சொல்லும் பொழுது அது மருத்துவர்கள், அவர்களை சுற்றி உள்ள செவிலியர்கள், இவர்களை ஒட்டிய கதை, இந்த கதை அம்சம் கொண்டது. இப்போ உங்களுக்கு செவிலியர்கள் தான் கொரோனாவில் தமிழ்நாட்டில் வந்து செவிலியர்கள், இந்தியா முழுக்கவும் அப்படிதான், அதே தமிழ்நாட்டிலும் கூட தமிழ்நாட்டில் உள்ள செவிலியர்கள் வந்து அதாவது மருத்துவர்கள் செவிலியர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து மற்றவர்களுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார்கள், அல்ல அந்த இழப்பை வந்து குறைத்திருக்கிறாங்க. அவர்களை நாம் உண்மையிலேயே வந்து கடவுள்களாக, ஏன்னா அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்குவதற்கு கூட அப்படி அது ஒரு பயம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சொந்த வீட்டுக்குள்ளேயே வந்து குடும்பத்துக்குள்ளேயே வந்து ஒருத்தர் தொட்டுக்கொள்ள கூட வந்து ஒரு அச்சம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து அது கூட செய்யலைன்னா இன்னும் எவ்வளோ பேர் இறந்து போனது, இனி இழப்பு அதிகமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட செவிலியர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக வந்து உங்களை போராட்டத்திற்கு நாங்கள் உங்களுடன் தோள் கொடுப்போம், உங்களை பணி நிரந்தரம் செய்வோம். இப்போ வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பேசுகிறார்? இவ்வளவு பேருக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு நோ வேக்கன்சி. புதிதாக அவர்கள் வந்து யாரும் வந்து செவிலியர் ஆகணும்னு அவங்க கேட்கல. 10 வருஷமாக பணி முடிச்சிட்டோம், எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கள், எங்களுக்கு அதற்கான அந்த மகப்பேறு விடுமுறை, அப்புறம் மற்ற பொதுவான அரசு ஊழியர்களுக்கு உண்டான விடுமுறைகள், கேஷுவல் லீவுன்னு சொல்லுவாங்க, ஏர்ன் லீவுன்னு சொல்லுவாங்க, ப்ரிவிலேஜ் லீவுன்னு சொல்லுவாங்க, ஒரு இதில் ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. இந்த சலுகைகள் பின்னால் பென்ஷன், ஓய்வூதியம் வரக்கூடியது, கிராஜுவிட்டி வரக்கூடியது, இது போன்ற அந்த சலுகைகள் கிடைக்காமல் இருக்கின்றன. ஏதோ புதுசாக 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் ஆயிடுச்சு. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதும் வந்து அவர்கள் செய்யவில்லை என்பதை வந்து அவர்கள் போராட்டம் செய்தபோது, நான் உங்கள் சகோதரன், உங்களுடன் தோளுடன் தோள் கொடுத்து நான் வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அப்படின்னு சொல்லி ஏதோ 311 351 இந்த வாக்குறுதி 530 வாக்குறுதியில் ஒரு நம்பரில் போட்டு சொன்னீங்களே, அதை பண்ணுங்கன்னு தான் கேட்குறாங்க. அவங்கள வந்து கைது பண்ணி அவர்கள் பெண்களை வந்து கழிப்பறை கூட வந்து பயன்படுத்த முடியாமல் அதை பூட்டி வைத்து
இது கொடுமை இல்லையா? சர்வாதிகாரம் இல்லையா? நிச்சயமா. சித்திரவதை இல்லையா? அவர்களை வேனில் ஏற்றி, பஸ்ஸு வேனில் ஏற்றி எங்கேயோ கண்காணாத ஒரு கேளம்பாக்கத்தில், அவர்கள் கண்காணாது, அங்கேயும் மனிதர்கள் இருக்கிறார்கள். விடிகாலையில் 2 மணிக்கு 3 மணிக்கு கொண்டு போய் இறக்கி விட்டு வராங்க. இறக்கி விட்டு வரும்போது கூட தமிழில் ஏதோ ஒரு படத்தில், வடிவேல் படத்தில், என்ன ஒரு வில்லத்தனம் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அங்கே போய் இறக்கி விடும்போது ஒரு 20 பேர் வேனில் போகிறாங்க, 15 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்க, அந்த வேனில் கூட்டு போகிறாங்க கட்டாயமாக, குண்டு கட்டாக தூக்கி உள்ளே போட்டு. அதில் ஆண் போலீஸையும் பயன்படுத்தி அவர்களை குண்டு கட்டாக தூக்கி போடுகிறார்கள். இது சட்டத்தை மீறியது. கண்டிப்பாக. இங்கே பெண் காவல்துறையினரும் இருந்தார்கள், வீடியோவில் பார்த்தோம், இல்லைன்னு சொல்லலை. ஆண் காவலர்கள், பொதுவாக ஆண் காவலர்கள் வந்து கையாள்வது தவிர்க்கப்பட வேண்டியது. ஆமாம் ஆமாம். பஸ்ஸில் போகும்போது எதேச்சியாக நம்ம இடிச்சிட்டாலே டக்குன்னு திரும்பி ஒரு பொம்பளை இடிச்சிட்டோம்னா அவங்க முறைச்சி பார்ப்பாங்க, இது வேணும்னு இடித்தாரா இல்லை தற்செயலாக நடந்தது. தற்செயலாக நடந்ததுன்னா அவர்களும் நகர்ந்து போய்விடுவார்கள். வேண்டுமென்றே இடித்தால் அது பிரச்சனையாகும். அப்படிப்பட்ட ஒரு பொதுவான சமூக சூழ்நிலையில் அப்படி கொண்டு போய் விட்டீங்களே, இந்த ஒரு 15-20 பேர் வேன்லேருந்து இறக்குறீங்கன்னா ஒரே இடத்துல விட்டால் அவங்க வந்து அவர்களுக்குள் ஒரு 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 குழுவாக இருந்து பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள். ஒரு முழுக்க கஞ்சா, ஒரு முழுக்க டாஸ்மாக் மது போதை, அப்புறம் மெட்ஸி ஹீரோயின், விடிகாலை 2-3 மணி, ஊர் தெரியாத ஊரில் 2 பேரை இறக்கி விட்றாங்க. இங்கே 2 பேரை இறக்கி விடுறது, 1 கிலோமீட்டரில் இன்னும் 2 பேர், அப்புறம் வந்து அப்படி என்று தகவல்கள் வருகின்றன. புரியுது சார். இந்த தகவல்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது எவ்வளவு பெரிய கொடுமை, சித்திரவதை. நிச்சயமா. இது இயல்பாக இப்போ இந்த சமயத்தில் இந்த சல்லியர்கள் படம் வரும்போது, இந்த சல்லியர்கள் என்றால் செவிலியர்கள் அப்படின்னு வந்து நேரடியான அர்த்தம் இல்லை. எனக்கு தெரிந்தவரை தமிழ் மொழியில் சல்லியர்கள் என்றால் செவிலியர்கள் என்ற அர்த்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் சல்லியர்கள் என்றால் அவர்கள் திறமை உள்ளவர்கள் அப்படின்னு தான் வந்து நான் பார்த்த வரையில் வந்து என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிந்த தமிழ் இலக்கணத்தில் அது வந்து அதுதான். ஆனால் இந்த சூழ்நிலையில் அந்த மருத்துவர்கள் செவிலியர்களை ஒட்டிய கதாம்சம் கொண்ட படம் என்பதால் இந்த சல்லியர்கள் என்ற படம் செவிலியர்களுடைய போராட்டத்துடன் தொடர்பு படுத்தப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது இப்போது ஆளும் கட்சிக்கு. அதனால்தான் அரசாங்கம் இத்தகைய அழுத்தத்தை கொடுத்து படத்துக்கு இந்த மாதிரியான பிரதிபலன்களை காட்டுகிறதா? அழுத்தம்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாங்க. இப்போ இருக்கிறதுலே ஒரே ஒரு ஒரு கம்பெனி நிறுவனம் மட்டும்தான், ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தை தாண்டி தமிழ்நாட்டில் எந்த படமுமே ரிலீஸ் ஆக முடியாது. ஆமாம் சார், ஆமாம். லைக்கா என்ற மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அது சுபாஷ் கரன் அவர்களுடைய நிறுவனம், அது என்னமோ ராஜபக்சேக்கு தொடர்புள்ள நிறுவனம்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக இல்லையா தெரியாது. அது மிகப்பெரிய அளவில் படம்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க தமிழ் படத்தில் பொறுத்த வரைக்கும். அவர்களும் வந்து இப்போ ரெட் ஜெயண்டோடு வந்து இணைந்து அவர்களுக்கு கடன் பிரச்சனைகளால் இணைந்துன்னா என்ன, ஏதோ ஒரு ஒத்துழைப்பு அந்த மாதிரி வந்துடுச்சு. அப்போது இங்கே தமிழ்நாட்டில் இன்று வந்து மிகப்பெரிய, ஒரு காலத்தில் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது, நானே படம் எடுத்திருக்கேன்னு நான் சொல்லும்போது, அப்போ எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தயாரிப்பாளர்னால் ஏவிஎம்மை பற்றி சொல்லுவோம். அதுக்கப்புறம் இவங்க விஜயா குரூப்பு, அவங்க ரெட்டி அவங்க குரூப்பு, விஜயவாகினி குரூப்பு. அதுக்கு முன்னால் மாடர்ன் தியேட்டர்ஸு, பச்சிராஜா ஸ்டூடியோஸு, இப்படி இவங்களெல்லாம் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் ஒரு காலகட்டத்தில். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா கலைப்புலி தானு, கலைப்புலி சேகரன், இது போன்றவர்கள், அதாவது தனிப்பட்ட நபர்கள் தயாரிப்பாளர்களாக நிறைய பேர் இருந்தாங்க. குஞ்சுமோன், கேடி குஞ்சுமோன் இருந்தார். தனிப்பட்ட தயாரிப்பாளர்கள், ஒரு பெரிய நிறுவனமாக இல்லாமல் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் பாருங்கள், தயாரிப்பாளர் யாருன்னு ஒரு நம்பர் சொல்லுங்கள், நினச்சி பாருங்கள், நினைப்புக்கு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டால், எந்த படம் யார் தயாரித்தாலும் அதை வந்து ரெட் ஜெயண்ட்டுடைய தயவு இல்லாமல் வெளியிட முடியாது, அவர்கள் மூலமாக தான் வெளியிடணுங்கிற ஒரு நிலைமை வந்துடுச்சு. அப்போ நீங்கள் வந்து அழுத்தம்லாம் கொடுக்க வேணாம், அவர்கள் ஒன்றுமே செய்யாமல் விட்டாலே போதும், அதுவே அழுத்தம்தான். புரியுது. இப்போது என்னுடைய பெண் வந்து மகள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அவர்கள் வந்து தேசிய விருது பெற்ற இயக்குனர். தமிழ்நாடு அரசு முதல் படம் 22 வயதில் அவர்கள் வந்து வல்லமை தாராயோ என்ற படம் எடுத்தபொழுது, இன்ஃபேக்ட் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் தான் நான் அதை பயன்படுத்துகிறேன். ஏன்னா மகளாக இருந்தாலும் அவருடைய தொழில் விஷயம். ஆனால் அந்த படத்துக்கு நான் தயாரிப்பாளர் என்ற முறையில் எனக்கு உரிமை இருக்கிறது. அப்போ 2வது படம் ஒரு கொலையா முந்திரிக்கான்னு வந்தபோது இந்த படம் நல்லா தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு.
கிரேசி மோகன் அவர்களுடைய கதை வசனம். அப்பொழுது ஒரு முக்கியமான தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது டிவி சேனல் குழுமம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சூரிய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு அந்த குழுமம் இன்னைக்கு இந்தி ஒழிக என்று இங்கே பேசிவிட்டு இந்தியில் 5 சேனல்கள் வைத்திருக்கும் 45 சேனல்களை கொண்ட அந்த குழுமம். அவங்க ஒரு படம் வருது, ஏதோ சிங்கம்னா ஏதோ ஒரு படம். எல்லா தேட்டரையும் கூப்பிட்டு என்ன படம் போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த படத்தை போடுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த படம் நல்லா ஓரளவுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு 70% வந்து ஃபில்லப் ஆகிற அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னுடைய நண்பர்கள் தியேட்டர் அதிபர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது சில பேர் அவங்களாம் கூப்பிட்டு, ஐயா தவற நினைக்காதீங்க, எங்களுக்கு அழுத்தம் காரணமாக உங்கள் படத்தை மட்டும் எடுக்கணும் இல்லை, உங்கள் படத்தையும் சேர்த்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை, நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், எங்களை மீறி நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க. எடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா, நான் தான் தயாரிப்பாளர். ஒரு 50 நாள் குறைந்தபட்சம் ஓட வேண்டிய படம் வந்து 15 நாள்லேயே எடுத்துட்டாங்கன்னா எனக்கு சில கோடிகள் நஷ்டம். எதனால்? படம் சரியாக போகவில்லை என்பதனால் இல்லை, வேறு வித அரசியல் அழுத்தங்கள் என்பதால். இது எனக்கே நிகழ்ந்த ஒரு நிலைமை. நான் சொல்கிறது 2010 யார் ஆட்சியில் இருந்தார்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இன்றைக்கு இந்த சல்லியர்கள் படத்துக்கு வந்து இது வந்து கருத்தியலிலும் வந்து அப்போ நான் வந்து வந்தபோது நான் சொல்கிற என்னுடைய பர்சனல் அந்த நிகழ்வின் போது அது ஒன்றும் கருத்தியல் ரீதியாக ஒன்றும் அந்த கட்சிக்கோ இல்லை ஆளுங்கட்சிக்கோ அரசுக்கோ பிரச்சனை உள்ள ஒரு விஷயம் இல்லை, அது பொதுவான விஷயம். ஆனால் அவர்கள் தயாரிக்கும் படம், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய குழுமம், அவர்களுக்கு வணிக ரீதியாக பெரிய லாபம் வர வேணும். புரியுது. உங்களுக்கு 2 கோடி 4 கோடி நஷ்டம் ஆனால் பரவாயில்ல, எங்களுக்கு 40 கோடி 50 கோடி 100 கோடி எங்களுக்கு லாபம் வரணும் சார். இன்னொன்று சார், இந்த தன்னலம் இருக்குது, சுயநலம். இன்னொன்று, இந்த தமிழர் வரலாறை எடுத்து கூடக்கூடிய இந்த மாதிரி படங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு, அதாவது அந்த கேரளாவை சேர்ந்த படங்கள், தெலுங்கானாவை சேர்ந்த படங்கள் அப்படின்னு பல படங்களை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல சார், அதற்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ இதை எப்படி பார்க்கலாம் சார்? தெலுங்குக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன காரணங்கிறத நம்மளாக தான் புரிஞ்சுக்கணும். அவங்களா சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அது திராவிடம்னு வரும்போது அது தமிழை எப்பொழுது தமிழ்நாட்டை தமிழகம் என்று தமிழர்கள் என்ற ஒரு அடையாளத்தையே அழிக்க முற்பட்டு திராவிடம் என்று இல்லாத ஒரு பிம்பத்தை ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார்களோ அன்றே இதற்கான அர்த்தம் என்ன, விடை என்ன என்பது மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள், புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு இல்லைங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை ஒரு வணிக பொருளாக பார்க்கிறார்கள். 2 விஷயம் இருக்குது. இது வணிக பொருளில் பெருசாக வந்து இந்த படம் வந்து ஒரு புஷ்பா 2, இந்த புஷ்பா 2ன்னு ஒரு வந்து ஏதோ ஒரு படம் நான் பார்த்தேன். அதில் கூட அந்த அந்த கதாநாயகன் வந்து அவர் போகிறாரு இதுக்கு, உண்மையாக அந்த அல்லு அர்ஜுனா அவர் தான் நினைக்கிறேன். அவர் தியேட்டருக்கு போகும்போது ஒரு நெரிசல் வந்து யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டார். இன்றைக்கும் அவரை வந்து அந்த வழக்கில் வந்து சேர்த்துருக்காங்க. அது விட்டு அது தனி இது. நம்ம சொல்கிறது என்னென்னால் அதில் கதை என்னென்னா, கதாநாயகன் செம்மர கடத்தலில் ஈடுபடுவான். வில்லன் யாருன்னா ஒரு காவல்துறை அதிகாரி. எப்படி மாறி போச்சு பாருங்க, சமுதாயத்துடைய அந்த அந்த கண்ணோட்டம் எப்படி மாறி போச்சு பாருங்க. தவறு செய்பவன் கதாநாயகன், தட்டி கேட்பவன் வில்லன். ஒரு சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறோம், ஒரு கதையிலையும் அப்படி தான் எல்லாம் இது மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஈழத்தமிழ் என்கிறது வந்து இங்கே வந்து பழைய நினைவுகளை தேர்தல் சமயத்தில் கிளப்பி விட்டுவிடும். இது சீமானுக்கு லாபமாக அமைந்து விடுமோன்ற பயம் இருக்கு. இல்லை, முதல்ல தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும். புரியுது. நாங்கள் எப்போவுமே எங்களுக்கு எது லாபமோ அதை மட்டும்தான் செய்வோம். எங்களுக்கு நஷ்டமாக இருக்குன்னா அதை எப்பாடுபட்டாவது தடை செய்வோம். அதில் டிக் ஆயிடுச்சா? ஆமாம் ஆமாம். ஈழத்தமிழர்கள் வந்து இவ்வளவு இழிவுபட்டு அவர்களுக்கு வந்து ஒரு இழிவு ஏற்பட்டது என்றால், இழப்பு ஏற்பட்டது என்றால், இழிவு கூட இல்லை, இழப்பு ஏற்பட்டது என்றால் அந்த இழப்புக்கு காரணம் எந்த கட்சி, தமிழ்நாட்டில் எந்த கட்சி என்பது அனைவரும் அறிந்தது. அப்போ இப்படி ஒரு படம் வந்தால் தேர்தல் சமயத்தில் இதுவே வந்து ஒரு பெரிய ஆயுதமாக எதிர்க்கட்சிகள், குறிப்பாக சீமானுடைய கட்சி எடுத்து இதை கையாளுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை தாண்டி
ஈழத்தமிழர்களை வந்து அந்த அந்த ஈரநெஞ்சம் கொண்டவர்கள் வந்து யாருக்கு வந்து இது வந்து சாதகமாக அரசியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சி. ஆமா ஆமா ஸோ இரண்டு விதமாகவும் இப்படி எழுது அப்படி பார்த்தாலும் சரி, அப்படி எழுது இப்படி பார்த்தாலும் சரி, அவர்கள் ஆளுங்கட்சிக்கு நஷ்டமும் சீமானுக்கு லாபமும் வரலாம். ஆமா ஆமா இது ஒரு காரணம். இன்னொன்று, இந்த செவிலியர்கள் போராட்டம்னு வரும்பொழுது சல்லியர்கள் என்றால் செவிலியர்கள் என்ற அர்த்தம் இல்லாமல் இருந்தால் கூட ஏறக்குறைய அந்த கதா அம்சத்தை நோக்கி அது செல்வதால், அது பிரதிபலிப்பதால் செவிலியர்கள், இப்படிப்பட்ட செவிலியர்கள், எதிரியே கூட வந்து உயிரை காப்பாற்றக்கூடிய செவிலியர்கள், அவங்கள கொண்டு போய் கேளம்பாக்கத்துலேயும் ஊரப்பாக்கத்துலேயும் விட்டு வந்தாங்களே, நீ என்ன பாதகமான செயல் இது என்று நெகட்டிவாக போய்விடும் அரசியல் ரீதியாக, தேர்தல் அரசியல். இந்த இரண்டு காரணங்களினால்தான் அந்த படம் வந்து தியேட்டர்களில் அனுமதிக்கப்படவில்லை, இல்லை அது வருவதற்கான வாய்ப்புகள் பறிக்கப்பட்டன, தடுக்கப்பட்டன. இப்ப சீமான் அவர்கள் ஓடிடியில வந்து இந்த படம் வந்து வந்திருக்கு, ஸோ தமிழர்கள் எல்லாமே ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ வந்து அது வந்து நம்ம வந்து சீமானுடைய அறிக்கை என்பது ஒரு பக்கம். இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தியேட்டரில் போய் உட்காந்து நம்ம படம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா ஓடிடியில் வந்துடுது. வீட்டில் உட்காந்து சௌகரியமாக பார்க்கலாம். அந்த நெரிசலில் போய் நின்று போய் அப்படிலாம் பார்க்கணும், தியேட்டரில் பெருசாக பார்க்கணுன்ற ஆர்வம் உள்ளவர்கள் அங்கே போய் பார்க்கிறார்கள், அது தவறென்று சொல்லவில்லை. இப்படி தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, மாற்று வழி இருக்கிறது. அந்த வகையில் இருக்குது. நீங்கள் ஓடிடியில் பாருங்கன்னு சொல்கிறாரு. ஓடிடியில் பார்த்து அது நல்ல படம், அது கதையம்சத்தோடு அந்த படம் எடுக்கப்பட்ட விதம், நான் பார்த்த வரைக்கும் அந்த படத்துடைய விமர்சனங்களில் வந்து அதில் நடித்திருக்கும் நடிகர்கள் புதிதாக வந்தவர்களாக இருந்தாலும், சத்யா தேவின்னு அந்த அம்மா நடிகைன்னு நினைக்கிறேன், இன்னும் யார் பேர் இல்லாமல் போட்டிருந்தது, புதுசாக இருந்தது. அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அந்த கதாபாத்திரங்களை, கதையும் நன்றாக விறுவிறுப்பாக இருக்கிறது என்று நான் படித்த விமர்சனத்தில் பார்த்தேன். அது அதே அளவுக்கு பொதுவான விமர்சனமும் அதுதான் என்றால் ஓடிடியில் தானாக வந்து அது வந்து பிக்கப் ஆகும். கண்டிப்பாக சார். அது சீமான் போன்றவர்கள் அதை சுட்டி காட்டும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிக்கப் ஆகும். கண்டிப்பாக இந்த அதிகமாக பிக்கப் ஆகும்போது நீங்கள் என்னதான் தியேட்டரில் விழுந்து விழுந்து தடுத்தாலும் ஓடிடியில் பார்க்குறது நீங்கள் தடுக்க முடியாது இல்லையா? நிச்சயமாக சார். ஓடிடி உங்கள் கண்ட்ரோலில் இல்லையே, நல்ல வேளையாக அது மாநில கண்ட்ரோலில் இல்லை. அதனால் வந்து அது பொதுவான ஒரு இதில் வர்றதுனால மத்திய அரசு கண்ட்ரோலில் வருது. அது கூட நேரடியான கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது, மறைமுகமாக தான் வந்து ஏதாவது அதில். இப்போ ஓடிடியில் வந்து சில சமயங்களில் கொச்சையாக வசனங்கள் காட்சிகள் இடம்பெறுகின்றன. அதை தடுப்பதற்கே மத்திய அரசு வந்து நீதிமன்றங்களும் மத்திய அரசும் தடுமாறிக்கொண்டிருக்கின்றன. தடுமாற்றம் ஏனென்றால் திடீரென்று இப்படி ஒரு தொழில்நுட்ப இது வரும்பொழுது இதை சென்சார் பண்ணாலும் பிரச்சனை. இவ்வளவு ஓடிடி இவ்வளவு வரக்கூடிய அவ்வளவு படங்களையும் வந்து ஓடிடிக்கென்றே தயாராகும் படங்கள் இப்போ இது தியேட்டர்லேயே வரல. இப்போ இதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டே தேவையில்லை. தியேட்டரில் வரணுன்னா தான் சென்சார் சர்டிஃபிகேட் தேவை. ஓடிடியில் டைரெக்டாக போட்டாங்கன்னா அப்போ அதில் சென்சார் எப்படி கொண்டு வருவது? இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கின்றன, யதார்த்த பிரச்சனைகள். இதை தாண்டி ஓடிடியில் வந்து சல்லியர்கள் என்ற படத்தை வந்து சீமான் வந்து சொல்கிறாரு, நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அது வந்து ஈழத்தமிழ் சம்மந்தப்பட்டது. மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களுக்கான ஒரு அவர்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவர்களை க்ளோரிஃபைன்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய பணியை பாராட்டும் விதமாக அதை படம் பிடித்து காட்டக்கூடிய படம் அப்படின்னு வரும்போது இந்த படம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக சார். அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில், அதான் இது தேர்தல் நேரமாக இல்லாமல் இருந்திருந்தால் கூட பேசாமல் விட்டுருப்பாங்க. 2021 ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷம் இந்த படம் வந்திருந்ததுன்னு நீங்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா மக்களுடைய ஞாபக மருதியை வைத்து தான் அவர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள். இன்னும் 4 வருஷம் இருக்குல்ல, அவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அதனால தானே வந்து ஏதாவது ஒரு அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக ஒரு நிகழ்வு அரசியலில் வந்து நிகழ்கிறது என்றால் உடனடியாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு திருப்பரங்குன்றமோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துலையோ வந்து ஒரு பிரச்சனையை வந்து பெருசு அவர்களுக்கென்று மீடியாக்கள், அண்ணன் RS பாரதி அவர்கள் சொன்ன அந்த வகையினர் மீடியாக்களில் இருக்கிறார்கள் நிறைய பேர். அவங்கள்ட்ட சொன்னால் கரெக்டாக வந்து எதை வந்து பெருசுப்படுத்தணுமோ அதை அவர்கள் பெரிதுபடுத்த சொல்லுகிறார்களோ அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு அதை செய்வார்கள். உண்மையாகவே மக்களுக்கு பயன்படக்கூடிய, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை மறைமாற்றுங்கள் என்றால் அதை செய்வதற்கு
மீடியாக்கள் எல்லாரையுமே நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன், ஆனால் பெரும்பான்மையாக அப்படி ஆகிவிட்டது. நேர்மையாக உள்ள மீடியாக்கள் என்பது மீடியா நண்பர்கள் வந்து போக போக குறைந்து வருகிறார்கள் என்பது வருத்தமான செய்தி. கண்டிப்பா சார். அந்த வகையில் இது வந்து தேர்தல் சமயத்தில் வந்தது தான் அதுடைய ஆபத்து. அந்த படத்திற்கு வந்து வந்த ஆபத்து வந்து இது தேர்தல் சமயத்தில் வந்தது. இதுவே 1 வருடம் 2 வருடத்திற்கு முன்னால் வந்திருந்தால் இவர்களும் அதை புறந்தள்ளி விட்டிருப்பார்கள். இதனால் என்ன பெரிய தாக்கம் வந்துட போகுதுன்னு. அதே சமயத்தில் இந்த படம் ஒரு விறுவிறுப்பாக பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய அளவுக்கு ரசனை உள்ளவர்களுக்கு அது வந்து ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய படம் என்றால் நிச்சயமாக அங்கே ஒரு தாக்கம் ஏற்படும். கண்டிப்பா கண்டிப்பா. ஈழத்தில் இப்படி தானே நடந்துச்சு, அப்போ அந்த ஈழத்தமிழர்களுடைய படுகொலைக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு அவனுடைய எண்ண பதிவுகள் சிந்தனை கிளறப்படும். இவர்களுடைய பயமே அந்த சிந்தனை கிளறப்படக்கூடாது என்பதுதான். அது வந்து இப்பொழுது தியேட்டரில் நடக்கலைன்னா கூட ஓடிடியில் நடக்கும். நம்ம வந்து சில சமயங்களில் வந்து நம்மளாக நினச்சிக்குவோம், நம்ம பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விட்டது என்று பூனை நினைத்துக்கொள்ளும். அது கருப்பு பூனையா கருப்பு சிவப்பு பூனையா எனக்கு தெரியாது, இருந்தால் நான் பொதுவாக சொல்கிறேன், அது என்ன கலர் பூனையாக இருந்தால் நமக்கு என்ன. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடும் என்று நினைத்து கொள்ளும். இருண்டு விடாது, அது பூனைக்கு மட்டும்தான் இருண்டு விடுமே தவிர உலகம் முழுவதற்கும் வந்து அது இருட்டாக இருக்காது. அது இப்பொழுது அதாவது நீங்கள் அதை தடை செய்யவில்லையே தவிர அது வெளிவராமல் அல்லது தியேட்டர்களில் வர முடியாமல் வந்து ஒரு நிலை ஏற்படுத்துவது மறைமுக தடை என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்து இப்படி இவங்க பண்ணதாலேயே இந்த படம் இன்னும் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இங்க மறைமுக தடை செய்வதால் அந்த படத்திற்கு கூடுதல் விளம்பரமும் வெளிச்சமும் கிடைக்கும். கண்டிப்பா. அந்த வகையில் அந்த சல்லியர்கள் படத்தின் இயக்குனரோ தயாரிப்பாளரோ ஆளும் கட்சிக்கும் தமிழக அரசிற்கும் நன்றி சொல்ல வேண்டும். நிச்சயமா. ஏன்னா தியேட்டரில் வந்திருந்ததுன்னா அது எவ்வளவு தூரம் வெற்றி பெற்று இருக்குன்றது மக்களுடைய ரசனையை பொறுத்தோ பல காரணிகளை பொறுத்து. எத்தனை தியேட்டர் நீங்கள் ஒரு 150 170 தியேட்டரில் வந்து மினிமம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து ஒரு ரீசனபுளாக வந்து ஒரு லாபம் பார்க்க முடியும். 10 தியேட்டரில் 20 தியேட்டரில் தான் உங்களுக்கு கிடச்சிதுன்னா ரிலீஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இப்போ அதை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் வந்து செய்தார்கள் என்பது உண்மையானால் அதற்கு பின்னால் ஒரு அரசியல் பின்னணி இருக்கிறது என்பது உண்மையானால் நிச்சயமாக அந்த தயாரிப்பாளரும் அந்த இயக்குனரும் அந்த குழுவும் திமுக அரசிற்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் சீமானுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நிச்சயமாக, ஏன்னா அதை சுட்டி காட்டுவதனால. அதைவிட முக்கியமாக எது வந்து தடுக்கப்படுகிறதோ அதுதான் நிச்சயமாக எங்கே புரட்சி ஏற்படுகிறது, எங்கே எழுச்சி ஏற்படுகிறது. ஒரு முறையான ஒரு விவகாரம் ஒரு விஷயம் தடுக்கப்படும் போது அது எழுச்சியாகிறது. கண்டிப்பா. அந்த எழுச்சி அடக்கப்படும் போது அது புரட்சி